அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மிஃப்தாஹுல் அரபிய்யா கிதாபினுடைய அல் ஜுஸு ஸானி இரண்டாம் பாகத்தினுடைய 95வது பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வும் இன்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் நாம் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 95ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது இந்த கிதாபினுடைய பாடங்கள் வரிசையில 32வது பாடம். இந்த 31வது பாடம். இந்த 31வது பாடத்தினுடைய பயிற்சிகளைத்தான் நாம இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம கித்தாபிற்குள் சென்று பயிற்சிகளையும் அதற்கு முன்பாக ஒரு சில ஹதீசுகளை வாசிச்சு அவைகளுக்கான பொருள் தர்கிப் யாராபி பார்த்துட்டு பயிற்சிகளுக்குள்ளால் நாம் செல்வோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் என்ன அப்படின்னா பாருங்க, இன்னல் ஹசத யக்குலுல் ஹசனாதி கமா தஅக்குலுன் நாரு அல் ஹதப என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷெரீஃப். இப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் இப்னு மாஜா இமாம் தங்கள் கிதாபில் அறிவிக்கிறாங்க. நிறைய இமாம்கள், பஸார் இமாம் தங்கள் கிதாபில் அறிவிக்கக்கூடியதான ஹதீஸ் ஷெரீஃப் இது. சரி பாருங்க, இந்த ஹதீஸினுடைய பொருள் என்ன அப்படின்னா, இன்னல் ஹசத நிச்சயமாக பொறாமை என்பதாகிறது யக்குலுல் ஹசனாதி நன்மைகளை சாப்பிட்டு விடும். எதை போன்று? கமா தஅக்குலுன் நாரு நெருப்பு சாப்பிடுவது போல, அல் ஹதப விறகை, பலகையை. ஹதப்னா விறகு. அப்போ ஒரு நெருப்பு, அதுல நம்ம கட்டையை தூக்கி போடுறோம் அப்படின்னா, விறகு கட்டையை போடுறோம்னா அது எப்படி எரிஞ்சு சாம்பலா போயிருமோ அந்த மாதிரிதான் நாம வைக்கக்கூடிய பொறாமைங்கிறது நாம் செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் அது சாப்பிட்டு விடும். பொறாமைனா என்ன அப்படின்னா, இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி விளக்கம் கொடுப்பாங்க, தமன்னா ஜவாலி நிஅமத்தில் கைர். அடுத்தவனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற நிஅமத், அது எதுவும் இருக்கலாம், அது அவனை விட்டும் போயிடணும் அப்படின்னு ஆசை வைக்கிறதுக்கு பேர் தான் பொறாமை. அவனுக்கு இருக்கிற மாதிரி அல்லாஹ் எனக்கும் கொடுன்னு கேட்கறது தப்பு இல்லை. ஆனா அவனுக்கு இருக்கிறது போயிடணும், எனக்கு வேணும், அதுக்கு பேர் தான் என்னது? பொறாமை. இப்படி இந்த பொறாமை நம் நன்மைகளை எப்படி சாப்பிடும் அப்படின்னா, நம்ம அடுத்தவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடாதுன்னு நம்ம ஆசை வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள பத்தி அடுத்தவங்கள்ட்ட புறம் பேச ஆரம்பிச்சிருவோம், கோல் சொல்ல ஆரம்பிச்சிருவோம், இல்லாதது பொல்லாததை பேச ஆரம்பிச்சிருவோம், அவனுக்கு கெடுதி நினைக்க ஆரம்பிச்சிருவோம், நாம நல்லது செய்யணுங்கிறதையே மறந்துடுவோம். அப்ப நம்ம நன்மைகளை எல்லாம் அந்த ஒரு பொறாமைங்கிறது சாப்பிட்டுரும். அப்படிதான் சொல்றாங்க, ஒரு நெருப்பு எப்படி விறகு கட்டையை சாப்பிடுமோ அது மாதிரி பொறாமை என்பது எதை சாப்பிட்டு? நன்மைகளை சாப்பிட்டுரும். இன்ன என்பது இப்ப நம்ம பார்த்துட்டோம், பொருள் சரி விளக்கத்தை பார்த்துட்டோம். பாருங்க, தர்கீப். இன்ன ஹர்ஃபு தர்கீத் ஹர்ஃபும் முஷப்பஹும் பில் ஃபிஅல். அல் ஹசத என்பது இன்னவினுடைய இஸ்மு. யஅகுலு என்பது ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில். அல் ஹசனாத்தி யஅகுலுடைய மஃஊலு. யஅகுலுங்கிறது தான் இன்னவினுடைய ஜும்லா ஹபரு. இந்த யஅகுலுக்கு லமீர் ஃபாயில் ஹசதை நோக்கி மீளுது. கமா காஃப் என்பது ஹர்ஃபுல் ஜர் ஜாரு. மா என்பது எனது ஹர்ஃபு மஸ்தரி. தஅகுலு ஃபிஇல் முலாரி. அந்நாரு தஅகுலுடைய ஃபாயிலு. அல் ஹதப என்பது தஅகுலுடைய மஃஊலு. இந்த காஃபுடைய ஜார் அது. இந்த மாங்கிற ஹர்ஃபு மஸ்தரி தஅகுலுங்கிறத அக்குலுங்கிற மஸ்தர் அர்த்தத்துக்கு மாத்துது. அப்ப மஸ்தராக தபில் செய்யப்படக்கூடிய இந்த முலாரியான ஃபெயல் தான் காஃபினுடைய மஜ்ரூரு. அப்ப இன்ன என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு. அடுத்து அல் ஹசத லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நசுபு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு.
யகுலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், அல் ஹசனாத்தி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு நசுபு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ஜம்மு மொன்ன சாலிம்னால இதுக்கு கசிரத்தை கொண்டுதான் நசுபு. சரி பாருங்க, கா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு, மா என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு. தகுலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அந்நாரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை, அல் ஹதப லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அப்ப காஃபடை மஜ்ரூர் என்ற அடிப்படையில இந்த மா அந்த மஸ்தரனாகும் ஜருடைய மஹல்லுக்கு வரும். சரி பாருங்க, அடுத்த ஹதீஸ் என்னது? லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத்துன். அடுத்த ஹதீஸ். அப்போ லா யதுகுலுல் ஜன்னத, சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார், சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார் யாரு? கத்தாத்துன். கத்தாத்துன்னா என்ன? நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க எங்க ஷரஹுகள்ல. கத்தாத் அப்படின்னா, இதா தசம்மஅ இலா ஹதீஸி ஷக்ஸின் ஃபனகலஹு இலா கைரிஹி பிகஸ்தில் இஃப்சாதி பைனஹுமா வயுத்லகு அலைஹா அந்நமீமா. தான் விளக்கம். அதாவது ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கேட்கறது, இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்றது. என்ன நோக்கம் அப்படின்னா, இவனுக்கு அவனுக்கு மத்தியில ஒரு சண்டையை உண்டாக்கணுங்கிற நோக்கம். இதுக்குதான் நமீமத்து, கோல் சொல்லுதல்னு சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கேட்டு அப்படியே இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றது. அதுக்கு பேர் என்னது? நோக்கம் என்னன்னா, இவர் சொல்றத அறிவிக்கணும்னு இல்லை, ரெண்டு பேத்துக்கு மத்தியில சண்டை மூட்டி விடணும்னு நோக்கம். இப்படி கோல் சொல்லி கோல் முட்டி திரியக்கூடிய ஒருவனாகிறவன், கத்தாத்துனுக்கு தான் அர்த்தம், கோல் சொல்லி திரியக்கூடியவனாகிறவன் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டான். அப்ப லா என்பது, அப்ப இந்த ஹதீஸு முஸ்லிம் இமாம் அறிவிக்கிறாங்க, புகாரி இமாம் அறிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஹதீஸ் ஷரீஃப் தான் இந்த ஹதீஸு. பாருங்க, அப்போ அந்த அளவிற்கு என்னது? கோல் சொல்வது பெரும் பாவம்ங்கிறாங்க. அப்ப லா ஹர்ஃபுன் நஃபி, எதுகுலு ஃபிஇல் முலாரி, அல் ஜன்னத மஃஊலு, கத்தாத்துன் என்பது இது லா எதுகுலுடைய ஃபாயில். லா என்பது ஹர்ஃபுன் நஃபி, சுக்குன் மீது மபனி. எதுகுலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்தாமில் மானவி. அல் ஜன்னத்து லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. கத்தாத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அடுத்த ஹதீஸ் பாருங்க, லா எதுகுலுல் ஜன்னத்த, சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார், சுவர்க்கத்திலே நுழையவே மாட்டார் யாரு? ஹிப்புன் வலா பஹீலுன் வலா மன்னானுன். ஹிப்புன்னா யாரு அப்படின்னு சொன்னா, அல் மாக்கிர், சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒருவன். அடுத்தவங்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக என்ன செய்யறது? மக்களை சூழ்ச்சி செய்யக்கூடிய, ஏமாற்றக்கூடிய ஒருவன், அதான் ஹிப்புன்னு அர்த்தம். அப்போ ஏமாற்றக்கூடிய, இன்னும் சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒருவன் சொர்க்கத்திற்கு சொர்க்கத்திலே நுழையவே மாட்டான். வலா பஹீலுன், இன்னும் யாரும் நுழைய மாட்டான், கஞ்சனும் நுழைய மாட்டான். கஞ்சன்னா யாரு? ஹுவல்லது யம்னஉ மா யஜிபு அலைஹி மினல் மால் வலா யுன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ் வலா யுஅத்தில் முஹ்தாஜீன மா குத்ரத்திஹி. பஹீலுக்கு அர்த்தம் போடுறாங்க, தான் என்னவெல்லாம் செலவு செய்யணும்னு கடமை இருக்கோ தனக்கு, அதுல கூட செலவு செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய மாட்டான், தேவையுள்ளவங்களுக்கு கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி தனக்கு கடமையானதை செய்யாத, செலவழிக்காத ஒருவனுக்கு பேர் தான். அந்த மனைவிக்கு ஒருத்த இன்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கணும், கடமைகள் இருக்கா இல்லையா, மனைவிக்கு தேவையான உணவு, உடை, இடத்த கொடுக்கணும், அதையெல்லாம் கொடுக்க மாட்டான். ஆனா காசு இருக்கும். இப்படிப்பட்ட ஒருவனுக்கு பேர் தான் என்னது? பஹீல், கஞ்சனும். அப்ப வலா பஹீலுன், இன்னும் கஞ்சனும் சொர்க்கத்திலே நுழையவே மாட்டான். வலா மன்னானுன், இன்னும் யாரும் நுழைய மாட்டான், சொல்லி காட்டக்கூடியவன். அதாவது ஒரு நன்மையை செஞ்சிருவான், அதை போய் சொல்லி காட்டுவான். அனல்லதி ஃபால்து லக்க கதாவ கதா, நான் உனக்கு இன்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சனப்பா அப்படின்னு என்னது, தான் செய்த நல்லதை சொல்லி காட்டுபவன். அதான் வலா மன்னானுன், செய்த நற்காரியத்தை சொல்லி காட்டுபவனும் சொர்க்கத்திற்கு நுழையவே மாட்டான். அப்படி இந்த ஹதீஸ், அதான் இந்த ஹதீஸினுடைய பொருள். இதை இமாம் திருமிதி ரஹமத்துல்லா அலைஹி, இமாம் அஹமது ரஹமத்துல்லா அலைஹி, பைஹக்கி ரஹமத்துல்லா அலைஹி, நிறைய இமாம்கள் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் ஷரீஃப. இப்ப பாருங்க, லா என்பது என்னது? ஹர்ஃபுன் நஃபி, யதுகுலு ஃபிஇல் முதாரி, அல் ஜன்னத மஃஊலு, ஹிப்புன் ஃபாயிலு, வாவ் ஹர்ஃப் அத்ஃப், லா என்பது ஹர்ஃபுன் தஅக்கீதுங்க, நஃபியை உறுதிப்படுத்துவது. நிறைய தர்க்கீப் நம்ம கொடுக்கலாம். குர்ஆன்ல வந்த சில ஆயத்துகளுக்கு நாம் கொடுத்தது போல இங்க அந்த லாவுக்கு என்ன கொடுக்குறோம்? தஅக்கீதுன் நஃபி, நஃபியை உறுதிப்படுத்துறதுக்காக வந்த ஜாயிதாவான எழுத்து.
பஹீலுன் மாத்தூஃப், எங்க பஹீலுங்க அத்துஃபு செய்யப்படுது ஹிப்புன்ல. வலா மன்னானுன், வாவு ஹர்ஃப் அத்துஃபு, லா என்பது ஹர்ஃபு ஜாயிதா லிதஅக்கீதின் நஃபி, நஃபியை உறுதிப்படுத்துறதுக்காக வந்த ஜாயிதாவான எழுத்து. மன்னானுன் மாத்தூஃப், எங்க அத்துஃபு செய்யப்படுது ஹிப்புன்ல அத்துஃபு செய்யப்படுது. அப்ப இதுதான் இந்த ஹதீஸினுடைய தர்கீபு. இப்ப பாருங்க, லா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு. எதுகுலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மானவி குலுவுன் அனி நாசிபி வல் ஜாசிம். அல் ஜன்னத்து லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நசுபு. ஹிப்புன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை, வாவு ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு. லா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு. பஹீலுன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை, வலால வாவு ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு. லா சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு, இந்த லாவும் சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு. மன்னானுன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அப்ப இந்த ஹதீஸுகளுக்கு நாம பொருள் விளக்கம், சிறிய விளக்கம், தர்கீப் யாராவ பார்த்துட்டோம். இப்ப அடுத்த ஹதீஸ் பாருங்க. ல ஜாஹிலுன் சஹியுன் அஹப்பு இலல்லாஹி மின் ஆபிதின் பஹீலின். அதாவது என்ன அர்த்தம் கொடுக்குறோம் அப்படின்னா, ல ஜாஹிலுன் சஹியுன், தர்மம் கொடுக்கக்கூடியவனான ஜாஹில் ஆகிறவன். ஜாஹில்னா யாரு? ஒண்ணுமே அறியாதவர், மார்க்க சட்டத்தை குறித்து அறியாத ஒருவர். அப்போ செல்வ கொடை கொடுக்கக்கூடியதான யாராகிறவன்? நிச்சயமாக கொடை கொடுக்கக்கூடிய மடையனாகிறவன், அறிவிலியாகிறவன். அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹுவின் பக்கம் மிக பிரியமானவனாக இருக்கின்றான். மின் ஆபிதின் பஹீலின், கஞ்சத்தனம் கொண்ட வணக்கசாலியை விட. அப்போ ஒரு ஆளு நல்ல இபாதத்தை செய்யறாரு, ஒருத்தர் தெரியாம செய்யாம இருக்கிறாரு. ஆனா இபாதத்தை செய்யற ஆள் கஞ்சனா இருக்காரு. கஞ்சனா என்ன சொன்னோமா இல்லையா? தனக்கு கடமையான செலவுகளை கூட செய்ய மாட்டாரு, காசு இருந்துட்டும். அவரை விட, ஆனா அந்த தெரியாம அமல் செய்யாம இருக்கிறாரா, வணக்க வழிபாடுகள் செய்யாம, அவருக்கு தர்மம் கொடுக்குற ஆளா இருக்காரு. இந்த ரெண்டு விதத்துல யாருக்கு அல்லாஹ் பிடிக்கும்னா, அல்லாஹுக்கு யாரை பிடிக்கும்னா ரெண்டாவது ஆளதான் பிடிக்கும். யாரு? ஒன்னும் தெரியாதனால அமல் செய்யலாம், ஆனா கொடுக்கிற மனசு அவருக்கு இருக்கு, தர்மசாலியா இருக்கிறாரு, கொடை வள்ளலா இருக்கிறாருன்னா அவரைத்தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரை விட? எல்லாம் தெரிஞ்சு வணங்கிட்டு அவர் ஒன்றும் கடமைகளையே செய்யாம இருக்கிறாரு, அவர் அல்லாஹுக்கு பிடிக்காது. அதான் இந்த ஹதீஸினுடைய என்னது பொருள், சிறிய விளக்கம். பாருங்க, லா லாம் என்பது இப்திதா உடைய லா. ஜாஹிலுன் முபத்ததா மௌசூஃப் சஹியுன் சிஃபத்து. அஹப்பு ஹபரு, இலா ஜாரு அல்லாஹி மஜ்ரூரு, இலாவுடைய தாளுக்கு அஹப்புல வைக்கிறோம். மின் ஜாரு ஆபிதின் மஜ்ரூர் மௌசூஃப் பஹீலின் சிஃபத்து, மின்னுடைய தாளுக்கு அஹப்புல வைக்கிறோம். பாருங்கல்ல, ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. அதே போன்று ஜாஹிலுன், இது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மானவி இப்திதா. சஹியுன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை, என சிஃபத்துங்கிறதுனால ஜாஹிலுக்கு சிஃபத் இது. அஹப்பு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை என ஹபருங்கிறதுனால. இலா என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல்லாஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. மின் என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஆபிதின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. பஹீல் இதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அப்ப அல்ஹம்துலில்லா, நாம இன்றைய பாடத்தினுடைய ஹதீஸுகளை முழுவதுமாக வாசித்து அதற்குண்டான பொருள், ஒரு சிறிய விளக்கம், தர்கீப் யாராபை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இனி வாங்க நாம பயிற்சிகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அலிஃபுடைய பயிற்சி தான் முதல் பயிற்சி. பாருங்க, ஒரு சில கேள்விகள் நமக்கு ஹதீஸுக்கு, அதாவது பாடங்களுக்கு உள்ளிருந்து கேட்க போறாங்க. அது எத்தனை கேள்விகள் அப்படின்னா சுமார் 12 கேள்வி. இந்த கேள்விகளுக்கு நாம பதில் கொடுக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது? ஹலில் ஹுப்பு ஃபில்லாஹி பல் புகுது ஃபில்லாஹி அஹப்புல் அமாலி இலல்லாஹ். அல்லாஹுவின் விஷயத்தில் நேசிப்பதும் அல்லாஹுவின் விஷயத்தில் வெறுப்பதுமாகிறது, இன்னும் வெறுப்பதுமாகிறது அல்லாஹின் பக்கம் மிக பிரியமான செயல்களில் அல்லாஹின் பக்கம் மிக பிரியமானதா? கேள்வி. அப்ப என்ன கொடுக்கணும்? நாம், ஆம். இந்த ஹல்னு வந்தாலே பதில் எப்படிதான் கொடுக்க போறோம் நம்ம, நாம், ஆம். பாருங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹி அல் ஹுப்பு ஃபில்லாஹி வல் புகுது ஃபில்லாஹ். ஹதீஸையே பதிலா கொடுத்துடலாம். அமல்களில் அல்லாஹுவின் பக்கம் மிக பிரியமானதாகிறது அல்லாஹுவின் விஷயத்தில் நேசிப்பதும்
வல் புகுது ஃபில்லாஹி, அல்லாஹுவின் விஷயத்தில் வெறுப்பதுமாக இருக்கின்றது என்ற இந்த முதல் ஹதீஸ் தான் முதல் கேள்விக்குண்டான பதிலாக நாம கொடுக்கிறோம். இப்போ இரண்டாவது கேள்வி என்ன? ஹல் ஜலீசு சூஇ ஹைருன், கெட்ட சபை தோழனாகிறவன் சிறந்தவனாக இருக்கின்றானா? கேள்வி. அப்ப பதில் என்னது? லா, இல்லை. இந்த கேள்வி உண்டான பதில் என்ன? லா, இல்லை. அப்ப எப்படி பதில் கொடுக்கணும்? ஜலீசு சூஇ ஷர்ருன். பதில் எப்படி கொடுக்கணும்? ஜலீசு சூஇ ஷர்ருன், கெட்ட சபை தோழனாகிறவன். ஜலீஸ்னா அருகிலே அமரக்கூடியவன், நண்பன் வைக்கலாம், சபை தோழன் வைக்கலாம். கெட்ட சபை தோழனாகிறவன் தீயவனாக இருக்கிறான். அப்ப இதுக்கு நம்ம ஹதீஸோடு எப்படி பதில் கொடுக்கறதுன்னா, அல் வஹதத்து ஹைரும் மின் ஜலீசி சூய், தனியாக இருப்பதாகிறது கெட்ட நண்பனோடு இருக்கின்றதை விட, கெட்ட நண்பனை விட சிறந்ததாக இருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸ் தான் இந்த கேள்விக்குண்டான பதிலை நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த மூன்றாவது கேள்வி பாருங்க. மாஹுவ ஹைருல் ஹதீசி வ ஹைருல் ஹதியி, பேச்சில் சிறந்ததாகிறது இன்னும் நடத்தையில் வழிகாட்டலில் சிறந்ததாகிறது என்னவாக இருக்கிறது? அப்ப எது பேச்சில சிறந்தது, எது வழிகாட்டலில் சிறந்தது? பாருங்க. இன்ன ஹைரல் ஹதீசி கிதாபுல்லா, ஹதீஸே பதில். நிச்சயமாக பேச்சில் சிறந்ததாகிறது கிதாபுல்லாஹ், இறைவனின் வேதமாக இருக்கின்றது. வ ஹைரல் ஹதி, இன்னும் வழிகாட்டலில் சிறந்ததாகிறது ஹதியு முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலாக இருக்கின்றது என்ற இந்த ஹதீஸையே நாம இந்த மூன்றாவது கேள்விக்குரிய பதிலாக கொடுத்துடலாம். நான்காவது பாருங்க. ஐயு ஷைஇன் மல்ஊனுன், எந்த காரியமாகிறது மல்ஊனுன் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது? அப்ப எது சபிக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி. என்ன பதில் கொடுக்கிறோம்? இன்ன துன்யா மல்ஊனத்துன், இதுதான் பதில். நிச்சயமாக துனியாவாகிறது, உலக வாழ்க்கையாகிறது என்னவாக இருக்கின்றது? சபிக்கப்பட்டதாக இருக்கின்றது. துனியா வாழ்க்கை மட்டுமா சபிக்கப்பட்டிருக்கிறது? பாரு. மல்ஊனுன் மா ஃபீஹா, துனியாவில் உள்ளவைகளும் சபிக்கப்பட்டுதான் இருக்கிறது. எதை தவிர? இல்லாதி குருல்லாஹி, இறை நினைப்பை தவிர. ஆலிமுன், இன்னும் ஆலிம், அதாவது அறிஞரை தவிர, மார்க்க அறிஞரை தவிர. முத்தஅல்லிமுன், இன்னும் மாணவரை தவிர, கற்கக்கூடியவரை தவிர. ஆலிம்னா கற்றவர், முத்தஅல்லிம் கற்கக்கூடியவர். சரி, அதுதான் இதான் நாலாவது ஹதீஸுக்கு உண்டான பதில். அடுத்து பாருங்க. ஹலித் துன்யா தாருக், துனியாவாகிறது உன்னுடைய வீடாக இருக்கின்றதா? இந்த உலகமாகிறது உன்னுடைய வீடாக இருக்கின்றதா? லா, இல்லை. பதில் ஹல்லுக்கு பதில் கொடுக்க போறோம். லா, இல்லை. அப்ப பதில் எப்படி கொடுக்கணும்? அத்துன்யா தாரு மல்லா தாரலகு, துன்யா உலக வாழ்க்கை, உலகம் என்பது இருக்கிற தாரு மண், சிலருடைய வீடாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சிலர்? லா தாரலகு, அவர்களுக்கு வீடே கிடையாதே, மறுமையை கூட தன் இல்லமாக எடுத்துக்கொள்ளாத அந்த வீடே இல்லாத ஒருவருக்குத்தான், யாருக்கு வீடே இல்லையோ அந்த ஒருவரின் ஒரு சிலருடைய இல்லமாக இருக்கின்றது எது? துனியா என்பது. அதுதான் இந்த ஐந்தாவது கேள்விக்குண்டான பதில். அடுத்த ஆறாவது கேள்வி என்ன பாருங்க. மை எதுகுலுல் ஜன்னத்த, சுவர்க்கத்திலே யார் நுழைவார்? சுவர்க்கத்திலே யாரு நுழைவார்? அப்போ இதற்குண்டான பதில் என்னது? சொர்க்கத்துல யாருங்க நுழைவாங்க? பாருங்க. மன் நக்கல தொய்யிபன் வ அமில ஃபி சுன்னத்தின் வ அமினன் நாசு பவாயிகஹு தஹலல் ஜன்னா, இவங்க தான் மண், சிலர்கள் ஆவார்கள். எந்த சிலர்? அகல தொய்யிபன், ஹலாலான பரிசுத்தமானதை சாப்பிட்டு, வ அமில ஃபி சுன்னத், இன்னும் சுன்னத்தானவைகள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறையிலே செயல்பட்டு, வ அமினன் நாசு பவாயிகஹு, யாருடைய தீங்குகளை விட்டும் மக்கள் நிம்மதியாக இருப்பார்களோ அப்படிப்பட்ட ஒருவராகிறவர் தஹலல் ஜன்னா, சுவர்க்கத்தில் நுழைந்து விட்டார், அவர்தான் நுழைவார். அவ எதுகுலு. சரி பாருங்க. அந்த ஹதீஸ் தான் இந்த கேள்விக்குண்டான ஆறாவது கேள்விக்குண்டான பதிலாக இருக்கின்றது. இப்ப அடுத்து ஏழாவது கேள்வி என்ன பாருங்க. பிமை யன்சுருல்லாஹு ஹாதிஹில் உம்மத்த, இந்த உம்மத்திற்கு, சமூகத்திற்கு அல்லாஹு யாரை கொண்டு உதவி செய்வான்? அப்ப இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் ஒரு சில மக்களை கொண்டுதான் உதவி செஞ்சுட்டு இருக்கான். அது யார் அப்படின்னா, பதில் என்ன பாருங்க. யன்சுருல்லாஹு ஹாதிஹில் உம்மத்த, அல்லாஹு இந்த உம்மத்திற்கு, சமூகத்திற்கு உதவி செய்கிறான். இந்த ஹாலமீர் உம்மத், இந்த சமூகத்தின் பலவீனமானவரை கொண்டு. இந்த அதே தொடர்ந்து ஹதீஸ் தான். பி தாவத்திஹிம், பான்றுக்கு அச்சுப்பிள்ளை, பி தாவத்திஹிம் வ ஸலாத்திஹிம் வ இஹ்லாசிஹிம், அந்த பலவீனமானவர்களின் துஆவை கொண்டு,
இன்னும் அவருடைய தொழுகையை கொண்டும் அவருடைய உள்ள தூய்மையை கொண்டு அல்லாஹ் இந்த உம்மத்தின் பலவீனமான நபரை கொண்டுதான் இந்த உம்மத்திற்கு சமூகத்திற்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் இந்த 7வது கேள்விக்கு உண்டான பதில். 8வது கேள்வி என்ன பாருங்க. லிமன் லா யக்பல் உல்லாஹு சௌமம் வலா சலாத்தன், யாருக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நோன்பையும் வலா சலாத்தன் என்னும் தொழுகையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது கேள்வி. இதற்குண்டான பதில் என்ன? அப்ப யாருடைய தொழுகையையும் நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னா, லா யக்பலுல்லாஹு லி சாஹிபி பிதாத்தின், பிதாத்து உடையவருக்கு அல்லாஹு ஏற்றுக்கொள்ள மாட்டான் சௌமன் எந்த ஒரு நோன்பையும், வலா சலாத்தன் எந்த ஒரு தொழுகையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இன்னும் எந்த தொழுகையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ பிதாத்துக்காரர்களுடைய தொழுகையை தான், நோன்பை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதுதான் இந்த 8வது கேள்விக்குண்டான பதிலாக இருக்கின்றது. அடுத்து 9வது கேள்வி பாருங்க. மை யஹ்ருஜு மினல் இஸ்லாமி, இஸ்லாத்தை விட்டும் யார் வெளியேறுவார்? கமா யஹ்ருஜு ஷஅரு மினல் அஜீனி, குலைக்கப்பட்ட மாவிலிருந்து முடி வெளியேறுவது போல இஸ்லாத்தை விட்டும் யார் வெளியேறுவார் என்பதுதான் இந்த கேள்வி. அப்ப என்ன பதில்? யார் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவாங்க பாருங்க. எனது அந்த பிதாத்துக்காரர்கள். யஹ்ருஜு சாஹிபு பிதாத்தின், இங்க யஹ்ருஜுடைய ஃபாயிலாக நம்ம எதை வைக்கணும்? சாஹிபு பிதா. ஹதீஸா இருக்கிறதுனால லமீர் தானா மீலும், நம்ம பதில் இங்கிருந்து கொடுக்கறதுனால யஹ்ருஜு சாஹிபு பிதாத்தின் நம்ம ஃபாயில சேர்த்துக்க வேண்டியதான். அப்ப யஹ்ருஜு சாஹிபு பிதாத்தின் மினல் இஸ்லாமி, இஸ்லாத்தை விட்டும் பிதாத்து உடைய ஒருவன் வெளியேறுவான். கமா யஹ்ருஜு ஷஅரு மினல் அஜீனி, குலைக்கப்பட்ட மாவிலிருந்து முடி வெளியேறுவது போல என்பதுதான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் தான் எதனுடைய பதிலாக நாம கொடுக்கிறோம்? இந்த 9வது கேள்விக்கு உண்டான பதிலாக கொடுக்கிறோம். 10வது கேள்வி பாருங்க. அஹல் தஸ்அலுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நீ கேட்பாயா, ஃபிஅலல் கைராத்தி, நலவானவைகளை செய்வதை? பதில் என்னது? நஅம், ஆம். நஸ்அலுல்லாஹ ஃபிஅலல் கைராத். எதான் பதில்? நஸ்அலுல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்போம், ஃபிஅலல் கைராத்தி, நலவுகளை செய்வதை நாங்கள் கேட்போம். இந்த இந்த கேள்விக்குண்டான பதில் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நம்முடைய இந்த ஹதீஸ் தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்க சொன்ன துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத். இந்த ஹதீஸை வைத்து தான் நாம எதுக்கு பதில் கொடுத்தோம்? இந்த 10வது கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறோம். அடுத்து பாருங்க. ஐயு ஷைஇன் யஅகுலுல் ஹசனாத், எந்த காரியம் நன்மைகளை எல்லாம் சாப்பிட்டு விடும்? கமா தஅகுலுன் நார் வல் ஹதவ, நெருப்பு விறகை சாப்பிடுவது போல அப்படின்னு 11வது கேள்வி. அதற்குண்டான பதில் என்ன கொடுக்க போறோம் பாருங்க. இன்னல் ஹசத யஅகுலுல் ஹசனாத்தி, நிச்சயமாக பொறாமை என்பதாகிறது நன்மைகளை எல்லாம் சாப்பிட்டு விடும். கமா தஅகுலுன் நார் வல் ஹதப, நெருப்பு விறகை சாப்பிடுவது போல என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் தான் இந்த 11வது கேள்விக்குண்டான பதிலாக இருக்கின்றது. அடுத்து 12வது கேள்வி என்ன பாருங்க. எதுகுலுல் ஜன்னத ஹிப்புன் வ பகீலுன் வ மன்னானுன், சொர்க்கத்திற்கு நுழைவார்களா யாரு? ஹிப்புன், ஹிப்புன்னா யாரு? ஏமாற்றுபவர், மோசடிக்காரன். வ பகீலுன், இன்னும் கஞ்சன். வ மன்னானுன், இன்னும் செய்த நற்காரியத்தை சொல்லி காட்டக்கூடியவன். இப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவார்களாங்கிறது கேள்வி. இதற்குண்டான பதில் என்ன? லா யதுகுலுல் லா யதுகுலுல் ஜன்னத, சொர்க்கத்திற்கு நுழையவே மாட்டார். ஹிப்புன், யாரு? மோசடி செய்யக்கூடிய ஏமாற்றக்கூடியவன். வலா பகீலுன், இன்னும் கஞ்சனும் நுழைய மாட்டான். வலா மன்னானுன், இன்னும் நல்ல செய்த அமல்களை நற்காரியத்தை சொல்லி காட்டக்கூடியவனும் சொர்க்கத்திற்கே நுழைய மாட்டான் என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். அப்ப அல்ஹம்துலில்லா, நாம இந்த பாடத்தினுடைய முதல் பயிற்சியை பார்த்து முடிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இனி அடுத்து வரக்கூடியது பாவுடைய பயிற்சி. இந்த பாவுடைய பயிற்சி ஒரு சில உருது வார்த்தைகளை கொடுத்து இதற்கு நமக்கு தமிழாக்கத்தை நாம கொடுக்கணும். அப்படி இந்த 31வது பாடத்தினுடைய 2 பயிற்சிகள் நிறைவு பெறுது. அல்ஹம்துலில்லா. இத்தோடு இந்த பாடமும் நிறைவு பெறுகிறது. இனி நாம அடுத்து வரக்கூடியதான இப்ப இந்த பாடங்கள் 31வது பாடம் ஹதீஸுகளை நமக்கு சொல்லி கொடுத்து அதில் உண்டான தர்கிப் யாராபை நாம படிப்பதற்கு ஏதுவாக உதாரணங்கள் அமைக்கப்பட்டுச்சு. காரணம் என்னன்னா, நாம அரபு மொழியை படிப்பது விளங்குவதே குரானும் ஹதீஸையும் விளங்கி அமல் செய்யத்தான். அப்ப நம்ம நோக்கமே குரான் ஹதீஸ். அதனால தான் நமக்கு முஸன்னிஃப் அவர்கள் குரான் வசனங்களையே உதாரணமாக கொண்டு வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாம் படித்ததை அமல் செய்ய விளங்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இனி அடுத்து வரக்கூடிய பாடத்தில் 32வது பாடத்தை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.